அப்போ மனநிறைவோடு வாழணும்னு சொல்கிறவங்களுக்கு மனநிறைவு எப்படி கிடைக்கும்? மனநிறைவு கிடைக்கணும்னா மொத்தத்தில் அந்த ஆசைகளை குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் குறைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம காலங்காலமாக இந்த மனசும் உடம்பும் நான் செய்து பழகிட்டோம். அது அந்த ஆத்மாவை கூட நம்ம சேர்ந்து ஒட்டியே வாழ்ந்துட்டோம். அது பிரிக்க முடியாத வாழ்ந்துட்டோம். அப்போது இந்த ஆசைகளை ஈஸியாக விட முடியாது. அதுக்கு தான் இது மாதிரி சத்சங்கங்கள் ஏற்பட்டு நிறைய கேளுங்க, அதுக்கு அடுத்தது நிறைய அபியாசம் பண்ணுங்க, நிறையன்றது இந்த சத்சங்கங்கள் தான் சொல்கிறாங்க. இந்த சத்சங்கங்கள்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மை பொருளை பற்றி பேசுறதுக்கு தான் சத்சங்கம். அப்போ உண்மை எது அப்படின்றது ஒரு கேள்வி வரும். அதுதான் சத்து 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 சித்து ஆனந்தம் சொல்கிறோம். நம்ம சச்சிதானந்தம்னு சொல்கிறோம்ல. இந்த பிரம்மம் சத்தாகவும் இருக்கிறது, சித்தாகவும் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கின்றது. இந்த சத்தாக இருக்குதுன்னா என்ன? சத்தாக இருக்குதுன்னா 3 காலத்தில் இருக்குது எதுவோ அது சத்து. அப்படிதான் எடுத்துக்கணும். 3 காலத்திலும் எது இருக்கின்றதோ அதுக்கு பேர் சத்துன்னு பேர். அது சித்தாகவும் இருக்கின்றது, அறிவாகவும் இருக்கின்றது, ஆனந்தமாகவும் இருக்கின்றது. இந்த 3 காலத்திலையும் ஏதாவது இருக்கின்றது தான் சத்துன்னு சொல்றோம். இப்போ அதுக்கு சொல்லலாம், இப்போ இந்த பூமி இதுக்கு முன்ன இல்லை, இப்போ இருக்குது, இதுக்கு பின்னாலே காணாது போக போகின்றது. இது புரியுதா? ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதாவது காலத்தாலும் இடத்தாலும் தேசத்தாலும் எது வரையறுக்கப்படுகின்றதோ அதுக்கு பேர் சத்துன்னு சொல்றாரு. வரையறுக்கப்படாமல் இருக்கின்றது, மாற்றி சொல்ற, வரையறுக்கப்படாமல் இருக்கின்றது எதுவோ அது சத்து. காலத்தாலும் தேசத்தாலும் இடத்தாலும். அது காலத்தாலும்னா முக்காலத்திலையும் இருக்குது. அது எங்க நீக்கம் மறைஞ்சு இருக்கிறதுனால அதுக்குன்னு தனி ஒரு தேசம் கிடையாது. இப்போ எங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதுக்கு பிரம்மன்னு சொல்றாங்க. அந்த பிரம்மம் அது இன்னும் அதிகமாக, அதான் இப்போ அது சேதன பொருளாகவும் இருக்குது. சேதன பொருள்னா கான்சியஸ்னஸ். இப்போ என்னுள்ள இருக்குது தான் உங்களுள்ள இருக்கு. என்னுள்ள இப்போ நான் பேசின்னு இருக்கிறேன், ஏதோ ஒன்று என்னை இயக்குது. அதே போல் உங்கள் அல்லர் உள்ளவும் ஏதோ ஒன்று இயக்குது. அதுக்கு பேர் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறது. இந்த பிரம்மம் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கும் பொழுது அது நம்ம உள்ளவும் இருக்குது. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வெளிநாட்டில் ஒரு அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன், காட் இஸ் எவரிவேர், இஸ் ஆல்சோ இன்சைடுன்ட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கவங்க அது தெரிஞ்சுக்கிறதுன்னு ஆசைப்படுறது இல்லை, இப்போ கேட்கணுன்னு கூட ஆசை கிடையாது. இப்போ நான் சொல்லின்னு இருக்கிறது கூட அதை பற்றி கேட்கணுன்ற ஒரு எண்ணம் கூட கிடையாது. கேட்டால் தானே புரிஞ்சிக்க முடியும். முதல்ல அதுதான் சிரவணம். இப்போ இங்கே உட்காந்துன்னு இருப்பாங்க, எந்த லோகத்திலே இருப்பாங்க, இல்லை யாரெண்டோ ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணின்னு இருப்பாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னே கூட பார்த்தேன், இங்கே ஒருத்தர் ஃபுல்லாக யூடியூப் பார்த்துருந்தார். அதுக்கு வராது இருந்திருக்கலாம் அவர். அது மாதிரி ஒன்று சொல்லும் பொழுது அது கேட்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் சிரவணம், மனனம். நம்ம வேதத்தில் நிதித்தியாசம்னு சொல்லுது. சிரவணன்றது என்னன்னா இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லும். பிரம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம் நிறைய சொல்லுவாங்க. இந்த அவஸ்தா தெரியும், இது அனைத்தையும் சொல்லிக்கினே இருப்பாங்க. முதல்ல கேட்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல கேட்க தெரிஞ்சுக்கலன்னா எதுவுமே புரியாது. கேட்கறது மட்டும் உன்னிப்பாக கேட்கணும். நான் எதுக்கோ வந்தேன் அப்படின்ற எண்ணத்தோடு கேட்டேன், எதுவுமே புரியாது. அது பேர் சிரவணம். அப்போதைக்கு மனனம். இப்போ நான் சொன்னதெல்லாம் அது ரைட்டான்றது மனசுக்குள்ளே கேள்வி ஓடணும். அதுக்கு பேர் மனனம்னு சொல்கிறாங்க. நிதித்தியாசனன்றது என்னென்னா எதை நாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணுமோ அதுலேயே நிலைத்து நின்று அதுக்கு பேர் நிதித்தியாசனம். இது சிரவணம், மனனம், நிதித்தியாசம்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சி இப்போ நீங்கள் கேட்டுங்கிறதுக்கெல்லாம் பேர் சிரவணம்னு பேர். அது எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல. உட்காந்துன்னு போவோம், மனசளவில் கேட்குறீங்களா, எது கேட்குறீங்களான்றது அவங்களுடைய விருப்பம். அது என்ன நம்ம எதுவும் சொல்ல முடியாது.
அது கேட்கறதுக்காக முதல்ல தெரிஞ்சுக்கணும். கேட்டால் தானே அவதி மனசில் அது பதிய ஆரம்பிக்கும். அவதி தான் அது நிதித்தியாசனமாக மாறும். இது சிரவணம் பண்ண இதுக்குள்ள வேதங்களில் நிறைய எப்படி எப்படின்றதெல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம உடம்பு நான் சொன்னேன்ல, முதல்ல இந்த ஜீவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஈஸ்வரன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே சொல்கிற ஈஸ்வரன் வேறு, நீங்கள் நினைக்கிற ஈஸ்வரன் வேறு. அது சகுன பிரம்மம். சகுன பிரம்மன்றது வேறு, இங்கே நான் சொல்கிற ஈஸ்வரன் வேறு. இது அதுக்கு அடுத்தது இந்த ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் இந்த விளக்கங்கள் தான் நிறைய அவங்களால ஆனதை சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு கேட்டுக்கிறோம் உள்வாங்கிக்கிறோன்றதை பொறுத்து தான் இது நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பு. இந்த சிரவணம் மனன நிதித்தியாசனத்துக்கு அதான் முதல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த கிளாஸுங்களில் அதுக்கு நாங்கள் மும்மூச்சுன்னு சொல்லுவோம். மும்மூச்சுன்றது என்னன்னா, ஒரு இந்த இறைநிலையை பற்றி இந்த பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மும்மூச்சு. இப்போ இந்த மூன்றுத்துக்கும் இன்னொரு பேஸ் இருக்குது. அது விவேகம், வைராக்கியம், தம சட்கு சம்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மும்மூச்சுன்னு சொல்லும் பொழுது என்னன்னா, இப்போ இறைநிலையை நம்ம எப்படி அடையணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தலையில் நெருப்பு பற்றிச்சுன்னா என்ன செய்வோம்? கபகபன்னு ஓடி போய் எப்படி அணைப்போமோ, அதே போல் நம்ம இந்த இறைநிலையை தெரிஞ்சுக்கணுன்றது அந்த ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டால் தான் இதெல்லாம் கேட்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்டுனே நிறைய மைண்ட் டைவர்ஷன் ஆனாவே மறுபடியும் அதில் உங்களால் வர முடியாது. நம்ம உட்காந்தோன்னு கேட்டுனே இருக்கும்போது நீங்கள் பாதி மைண்ட் டைவர்ஸ் ஆகி மறுபடியும் கேட்டு பாருங்க. இது வேதாந்தன்றது அப்படி பார்க்கறதுக்கு கிடையாது. ஏன்னா நான் வீட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் பார்ப்பேன். எனக்கு ஃபோன் வந்தால் கூட அது மியூட்டில் வச்சுட்டு தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணி கேட்பேன். அப்போ தான் அது அந்த கண்டினியூஷன் கிடைக்கும். விட்டு விட்டு கேட்டிங்கன்னா எதுவும் புரியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நம்மளுக்கு புரியாதுன்னு நினைக்கிறது கூட தவறு. என்னுள்ளே இருக்கிற அறிவு தான் உள்ள இருக்குது. அதை நீ எப்படி பிரகாசப்படுத்திக்கிறன்றது உன் கையில் தான் இருக்குது. நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா எதுவுமே அந்த எண்ணங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதனால் அதுக்கு அந்த மைண்டு ஒருநிலைப்படுத்தி கேட்கணும். அது சொல்லுவாங்க, சிரவணம் கூட ஒரு தியானம்னு சொல்லுவாங்க. இப்போ வேதத்தில் இப்போ நம்ம சொல்லும் பொழுது அது ஃபஸ்ட்டில் இது சொல்லுவாங்க, தர்மார்த்த அறம்பொருள் என்போம். தர்மார்த்த அறம்பொருள் என்போம் வீடுன்னு சொல்கிறேன்ல, தர்மார்த்த கர்மமோஷ். அப்போது இந்த தர்மத்தின் மூலமாக பொருள் சம்பாதிக்க தர்மார்த்த கர்மன்றதுக்கு அதில் வேதத்தில் சொல்கிறாங்க. தர்மம்னா என்ன முதல்ல யாராவது டக்குன்னு 2 வார்த்தையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ கேட்டுக்கிறீங்களே, அது உண்மையாக கேட்குறீங்களா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். யாராவது முடிஞ்சால் சொல்லுங்கள் 2 வார்த்தை. அந்த தர்மம் வேறு. தர்மம்னா நம்மளுக்கெல்லாம் எது நல்லது நினைக்கிறவங்களோ அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும். நம்மளுக்கெல்லாம் எது கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அடுத்தவங்களுக்கு கெட்டதுன்னு நினச்சா அதுக்கு பேர் தான் தர்மம். அந்த வழியில் பொருளை ஈட்ட கற்றுக்கணும். அந்த பொருளை ஈட்டுறது எப்படி பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை ஈட்டிட்டு நம்மளே வச்சுக்கக்கூடாது. அது நம்மளுடைய குடும்பத்துக்கும் பயன்படுத்த தெரியணும். பொது வாழ்க்கையில் டொனேஷன் கொடுக்கவும் தெரியணும். நம்மளே எடுத்து போயிடலாம், நீ எதையும் எடுத்து போக முடியாது. இப்போ நான் ஒரு 10 வீடு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. இருக்கும் பொழுதே ஏதாவது பிரச்சனைகளை அந்த வீடு காணாது போயிடலாம். இறந்துட்டா நிச்சயமாக எந்த கிடையாது. இந்த பக்குவத்தை எதுக்கு எடுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, அழிச்சணும்னு சொல்கிறதுக்காக வரல. இன்னொருத்தர் பொருளை ஏமாத்தாத சம்பாதிக்கணும், அந்த கருத்துக்கு தான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வேதாந்தன்னாவே ஏதோ உதவாது அப்படின்ற மாதிரி, அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை மாதிரி மக்கள் இடத்துல கருத்து இருக்குது. அது அப்படி கிடையாது. வேதாந்தன்றது நம்மளை பற்றி சொல்கிறது தான், நம்ம எப்படி வாழணும்னு சொல்கிறது தான் வேதாந்தம். இந்த எண்ணத்தில் இப்படி நம்ம சம்பாதிக்கிற பொருளில் குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம 3-4 ஸ்டேஜ் சொல்லுவாங்க ஆசிரமங்கள். 4 ஆசிரமங்கள் என்னென்ன, பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், அதுக்கடுத்து வானப்பிரஸ்தன், சன்னியாசம்னு சொல்லுவாங்க.
இந்த பிரம்மச்சரியத்தில் வந்து முதல்ல இப்போ இப்போ நம்ம அது படிப்பு எடுத்துக்கலாம். ஆதி காலத்தில் குருகுலத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ படிப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சம்பாதிக்கிறது. சம்பாதிக்கிறதுல இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு. பொருள்ன்றது தேவை. ஆனால் அது எந்த விதத்தில் நம்ம சம்பாதிக்கிறோன்றது மனசில் எடுத்து போகணும். தவறான முறையில் இன்னொருத்தர் ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு கூடாது. சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பொருள், இப்போ தற்சமயத்தில் நேற்று முந்தா நாள் ஒரு நியூஸ் பார்த்தீங்க பேப்பரில், எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறது சரியில்லை. ஒரு பெரிய தொழிலதிபர் அவருடைய 75% அப்படியே கொடுத்துட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 75% அப்படியே வந்து கொடுத்துட்டார், டொனேஷனை கொடுத்தாரு. நம்ம இந்திய நாட்டு ஆளு தான். ஆனால் பேப்பர் போட்டிருந்தாங்க. அது 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 நம்ம சொல்கிறதுக்கு மனசு சங்கடமாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம மைக்கில் சொல்கிறது அவ்வளோ நல்லதில்லை. அப்போது நம்மளுடைய அந்த சம்பாதிக்கின்ற பொருள் வந்து முதல்ல எப்படி செலவழிக்கணும்னு அது தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வாழக்கூடாது. அளவுக்கு மீறி ரெண்டாவது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், கஞ்சத்தனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதும் சொல்லக்கூடாது. அப்படியே இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பொருள் வந்து கிடைச்சிதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கினா எடுத்துங்க, எடுத்துக்காட்டினா போட்டிங்க. ஒரு ரூபா வருதுன்னு வச்சுங்க, 25% நம்மளுடைய சொந்த, அது என் வீட்டுக்காரம்மா கூட வந்துக்கிறாங்க, நம்மளுடைய சொந்த இதுக்காக செலவு பண்ணுறது தான். நாங்கள் இப்போ டூரு நிறைய இதுக்கெல்லாம் போயின்னு இருக்கோம், செலவு பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு 25% பொது காரியங்களுக்கு கொடுக்கணும், 50% குடும்பத்துக்கு அப்படி ஒதுக்க தெரியும். அப்படி ஒதுக்க தெரிஞ்ச அதுதான் தர்மன்றது. தர்ம வழியில் சம்பாரிச்ச பொருள் தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்கிறாங்கல்ல, அறம்பொருள் இன்ப வீடு. அந்த தர்மத்து மூலமாக சம்பாரிச்ச பொருளை ஒரு இவ்வுலக வாழ்க்கை இன்பத்துக்கு பயன்படுத்துறதுல தவறு இல்லை என்று தான் நம்மளுடைய வேதம். இந்த உலக வாழ்க்கையை எதுவும் விட்டுட்டு நான் அதாவது திராட்சை போட்டுன்னு சன்னியாசியை கட்டின்னு போகணுன்னுலாம் அவசியம்லாம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை வாழலாம். அந்த உலக வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளுடைய செயல் வந்து பிறருக்கு வந்து துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்மளுடைய செயல் அந்த 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 உடைய சந்தோஷம் வந்து பிறருக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தால் அது வந்து சந்தோஷம் எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நமக்கும் அது துன்பத்தை தராதுன்னு தான் நல்லது. அது இன்னும் கொஞ்சம் உயர்வான சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு. இது இப்போ தர்ம அர்த்த காமம். இந்த அர்த்தம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பொருள் சம்பாதிக்கிறோம். இந்த பொருள் சம்பாதிக்கிறதுல வந்து முதல்ல வந்து தேவைக்காக சம்பாதிக்கிறோம். இந்த உணவு, உடை, வீடு அப்படின்ற இதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். உணவு, உடை, வீடு இது வந்து நெசசிட்டி, வாழறதுக்கு தேவையான பொருள். இந்த வேதாத்திரி மகரிஷி கூட சொல்லுவார், நீங்கள் அது கேட்டிங்களா கிடைக்கலையா, நம்மளுக்கு இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா ஒரு 3 விதமான ஆப்ஷன் சொல்லுவார். கிட்டாரு 3 விதமான ஆப்ஷன் சொல்லுவார். இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா 3 விதமான ஆப்ஷன். பொருள் இல்லைன்னா யாரெண்டாவது போய் கடன் கேட்கணும், அதுவும் முடியலன்னா பிச்சை எடுக்கணும், அதுவும் முடியலன்னா சூசைட் பண்ணிக்கணும்னே சொல்லுவார். அதனால பொருள் வந்து சம்பாதிக்கணும், செய்கை பொருள்னு தான் சொல்கிறாங்க. பொருள் சம்பாதிக்கிறதுல அதில் ஒரு இது இருக்கணும். இன்னொருத்தர் ஏமாற்றி மோசம் பண்ணி அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஏன்னா எதையும் எடுத்து போகிறது கிடையாது. அந்த கருத்தோடு வாழணும். அது வந்து முறையாக செலவழிக்கவும் தெரியணும். இப்படி வாழ்ந்து அவர் தான் அந்த மோட்சன்றதுக்கு போகிறோம். அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் நம்ம சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்லுவாங்க அதிகமாக, பிராப்த வஸ்து சித்த வஸ்துன்னு சொல்லுவாங்க. பிராப்த வஸ்துன்னா நம்ம இப்போ அடைகின்ற பொருள்கள், இதுக்கு பேர் வந்து பிராப்த வஸ்துன்னு சொல்லுவாங்க. இப்போ பிராப்த வஸ்துன்னு சொல்றது வந்து நம்ம அடைகின்ற இந்த காரு, பங்களா அனைத்தும் அதெல்லாம். சித்த வஸ்துன்னு ஒன்று இருக்கு. சித்த வஸ்துன்றதுன்னா நம்ம கிட்ட இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம நிறைய வாழ்க்கையில் நேரடியாக கூட அனுபவிச்சிருப்போம். ஒரு 4 நாளைக்கு முன்ன கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்னன்னா, ஒருத்தர் போன் பார்த்துன்னு இருக்காரு. ஏன்பா என் போனை நீ எடுத்து வச்சுட்டுப்பா, ரொம்ப வேண்டவர், நீ எடுத்து வச்சுட்டு மறைச்சிட்டு எங்கேயோ பேசி